நண்பர்களே வணக்கம். ஜூலை மாதத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். நாம் அனைவருமே ஏதோ ஒரு கட்டத்தில் காயமடைந்திருக்கிறோம் அல்லது நியாயமற்ற முறையில் நடத்தப்பட்டிருக்கிறோம். இது போன்ற நேரங்களில் நீங்கள் எப்படி நடந்து கொண்டீர்கள் என்பது உங்களுக்கு நினைவில் இருக்கிறதா? இது போன்ற சூழ்நிலைகளை குறித்து இயேசு என்ன சொல்லுகிறார் என்பதை பார்ப்போம். தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள். ரோமர் 12:21. நண்பர்களே, உங்கள் மீது எந்த தவறும் இல்லாமல் நீங்கள் துன்பப்படும் போது அன்பாக இருந்து நன்மை செய்வதுதான் அதற்கான சிறந்த பதிலாகும். தீமையுடன் எதிர்த்து போராடுவது வலியை மட்டுமே அதிகரிக்கும். ஆனால் கருணை காட்டுவது மற்றவர்களை மனம் வருந்தவும் மாறவும் கூட வழிவகுக்கும். இயேசு எல்லாவற்றையும் பார்க்கிறார். உங்கள் அன்பிற்கும் இரக்க குணத்திற்கும் உரிய வெகுமதி உங்களுக்கு அளிப்பார். உங்களுடைய எல்லா கவலைகளையும் ஆண்டவரிடம் கொண்டு செல்லுங்கள். பிறருடன் சமாதானமாய் வாழுங்கள். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அவர் மோசமானதை கூட உங்களுக்கு நன்மையாக மாற்ற முடியும். நாம் அணுகக்கூடிய சிறந்த நீதிபதி இயேசுவே. அவருடைய நீதி பரிபூரணமுடையது. நமக்கு தீங்கு செய்பவர்களை எப்படி கையாள்வது என்று அவருக்கு தெரியும். ஆண்டவருடைய வழி எப்போதும் எளிதானதாக இருக்காது, ஆனால் உண்மையான சமாதானத்தை கொண்டு வரும். எனவே இந்த மாதம் அவருடைய வழியில் நடந்து நன்மையை தேர்ந்தெடுக்கவும் நிம்மதியாக வாழவும் அவரை முழுமையாக நம்பவும் நமக்கு உதவும்படி இயேசுவிடம் கேட்போம். ஆசீர்வாதமான சமாதானமான ஜூலை மாதம் உங்களுக்கு அமைவதாக.